ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு பைபாஸ் ஆர் சிஏபிஜி சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிஏபிஜி அப்படின்னா கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் அப்படின்னு நாங்கள் மருத்துவத்துறையில் நாங்கள் சொல்லுவோம். பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்காமல், அடைப்புகள் எடுக்காமல் ஒரு மாற்று வழியை உருவாக்குவதே பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மாரடைப்பு வந்த அனைத்து நோயாளிகளுக்கும் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு ஒரு அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அடைப்புகளுடைய தன்மை, கொரோனரி ஆர்டரியில் எந்தெந்த இரத்த குழாய்களில் எவ்வளோ சதவீத அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் செய்யப்படக்கூடிய ஒரு சிகிச்சை தான் பைபாஸ் அறுவை சிகிச்சை. இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாளிகளினுடைய கால்களிலோ அல்லது கைகளிலோ அல்லது ஈவன் அவங்களுடைய இடது மார்புக்கோ அல்லது வலது மார்புக்கோ போகக்கூடிய இரத்த குழாய்களினுடைய உதவியால் அடைப்பினுடைய மேற்பகுதியிலையும் இருந்து அடைப்புகளை தாண்டி கீழ்ப்பகுதியில் ஒரு மாற்று வழியை உருவாக்கி கொடுக்கறதா பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 100% இருக்கிற அடைப்புகள் அங்கேயே தான் இருக்கும். அதை நேட்டிவ் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேஷண்ட் எங்கள் நோயாளிகள் எங்ககிட்ட வரப்போ என்னன்னா, நாங்கள் ஒரு பெரிய மருத்துவமனையில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சாங்க, அதில் எல்லா அடைப்புகளையும் எடுத்துட்டாங்க, இப்போ எங்களுக்கு அடைப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்னென்னா ஒரு தவறுதலான புரிதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுல இருக்குது. அதாவது அடைப்புகள் அங்கே தான் இருக்கும், அதுக்கான ஒரு மாற்று வழிகள் மட்டுமே தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.